இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட, கைக்கு கீழ, அப்புறம் தொடையில தோல் தடிமனா, கருப்பா இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்கின்ல டார்க் பேட்சஸ் இதுக்கு பேரு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தோல் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸ்கின் லைட்டனிங், ஒயிட்டனிங், லேசர் ட்ரீட்மெண்ட், நெறைய ஆயின்மெண்ட், கிரீம் இப்படி நெறைய செலவு பண்ணியிருப்போம். ஆனா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு தோல் வியாதி கிடையாது. இந்த ஸ்கின் கண்டிஷன் முக்கியமா இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால வருது. இது வெறும் ஆரம்ப கட்டம் தான். ஆரம்ப கட்டத்திலே இந்த மாரி உணவு முறைய நீங்க மாத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா, போக போக ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் சர்க்கரை வியாதி இப்படி அடுத்தடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா வியாதியும் வந்துரும். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர், நியூட்ரிஷன் அப்புறம் வெயிட் லாஸ பத்தி நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். உணவே சிறந்த மருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாரி நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற இந்த ஹார்மோன் கோளாற சரி பண்ணாம மேலோட்டமா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணமான முக்கியமான ஹார்மோன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இத பத்தி என்னோட இந்த வீடியோல நிறைய டீடைல்டா நான் பேசியிருக்கேன். பட் இந்த வீடியோல நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். நம்ம உணவுல அதிகமான சர்க்கரை, மாவுச்சத்து இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல அதிகமான இன்சுலின் அப்படின்னு ஒரு நிலைமை ஏற்படுது. அதாவது இன்சுலின்ங்கிற ஹார்மோனே பொதுவா கெட்ட ஹார்மோன், நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது அப்படின்னு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஹார்மோன் அளவோட இருக்கும் பொழுது. பட் இதுவே அளவுக்கு மீறி ஹை இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக அளவுல அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தூண்டப்படும் போதுதான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு, நம்ம சாப்பிடுற உணவு குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரையா மாறுது. இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரை நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் எனர்ஜியா போய் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஒரு இன்சுலின்ங்கிறது ஒரு சாவி மாதிரி டோரை திறந்ததுனாதான் இந்த குளுக்கோஸ்ங்கிற சக்கரை நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் போக முடியும். சப்போஸ் இந்த சாவி சரியா வேலை செய்யல, இல்லைன்னா இந்த சாவி போடுற இடம் சரியா உட்காரல அப்படின்னாலும் இந்த குளுக்கோஸ்ங்கிற சர்க்கரையால நம்ம செல்லுக்குள்ளார போகவே முடியாது. அதாவது நம்ம உடம்பால குளுக்கோஸ் அப்படிங்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணவே முடியாது. இது இன்சுலினோட ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. அடுத்தது, எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ், அதாவது அதிகமா இருக்கிற சர்க்கரைய கொழுப்பா மாத்துறது. சோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவு எப்பயுமே மாவுச்சத்து, சர்க்கரை உணவா இருக்கிற பட்சத்துல நிறைய எக்ஸஸ் குளுக்கோஸ கொழுப்பா மாத்தி நம்மளோட கல்லீரல், தசை இப்படி நிறைய இடத்துல கொழுப்பா சேகரிச்சு வச்சுக்குது இந்த இன்சுலின். இது இதோட 2வது முக்கியமான வேலை. நம்ம பார்த்த இந்த தோல் பிரச்சனை இதெல்லாம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையினால ஏற்படுறது. எப்பவுமே அதிகமான மாவுச்சத்து, சர்க்கரை உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த இன்சுலின் அந்த ஹார்மோனோட பேச்ச நம்ம உடம்பு கேட்க மறுக்கிற நிலைமை தான் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இனிமே உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிலைமை தான் இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. ஏன் அப்படி நம்மளோட உடம்பு இன்சுலின் பேச்ச கேட்க மறுக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு அது நம்ம உடம்புல கொழுப்பை சேகரிச்சு வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல குளுக்கோஸ் சர்க்கரையவோ இல்ல கொழுப்பையோ என்கிட்ட கொண்டு வராத, என்கிட்ட இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை கேட்க மறுக்கிற நிலைமைக்கு பேரு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இதோட அறிகுறிகளா தான் நம்ம உடம்புல இந்த மாதிரி கருப்பா, தோல் தடிமனா, டார்க் பேட்சஸ் அப்படின்னு படியுது. இது மட்டும் இல்லாம ஸ்கின்ல இன்னும் தீராத ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக பருக்கள் வர்றது. எவ்வளவு கிரீம், ஆயின்மெண்ட், ட்ரீட்மெண்ட்னு எடுத்தாலும் இந்த பருக்கள் சரியாவே போகாது. அந்த அளவுக்கு சிவியரான முக பருக்கள் வர்றது. அப்புறம் முடி தின் ஆகுறது, அதாவது மெல்லிசாகி நிறைய கொட்ட ஆரம்பிக்கிறது. இதுவும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையோட ஒரு அறிகுறி தான். இந்த பிரச்சனைகளோட ஆழத்தை புரிஞ்சுக்காம மேலோட்டமா நம்ம இதுக்கு வெறும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் இப்படி எடுத்துட்டு இருக்கிறோம். பட் உண்மையிலே இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே தன்னால அழகா சரியா போயிடும். இது மட்டும் இல்லாம திடீர்னு வெயிட் குறைக்க முடியாம போறது. அதாவது இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ட்ரை பண்ணேன் மேடம். நான் கம்மியான உணவு சாப்பிட்டப்பெல்லாம் எனக்கு ஈஸியா 10 கிலோ 12 கிலோ குறைச்சிட்டேன். ஆனா இப்போ நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் 1 கிலோ 2 கிலோக்கு மேல என்னால குறையவே முடியல. அப்படியே ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு. ரொம்ப பிளாட்டூ ஆகுது எனக்கு. என்னால குறைக்கவே முடியல. இதுக்கு மேல எனக்கு வெயிட் ஏறதான் செய்யுது. ஒரு லிமிட்ல வச்சுக்க கூட என்னால முடியல அப்படின்னு சடனா ஒரு லிமிட்டுக்கு மேல வெயிட் குறைக்க முடியாம போற நிலைமை. அப்புறம் ரொம்ப முக்கியமா வெயிஸ்ட், அதாவது தொப்பை பகுதியில வெயிட் போட்டுட்டே இருக்கிறது. நான் ரொம்ப அதிகமா சாப்பிடுறது இல்ல, ஆனாலும் எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அறிகுறிகளும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்சுலினோட முக்கியமான வேலையா குளுக்கோஸ்ங்கிற சர்க்கரைய ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி குளுக்கோஸ சரிவர செல்களுக்குள்ளார போக முடியல அப்படின்னா நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன், அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் சரியான குளுக்கோஸ் கிடைக்கல, எனர்ஜி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும். அதாவது எப்பயுமே டயர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, எழுந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு டயர்டான ஃபீலிங் இருக்கும். எப்பயுமே அதிகமான பசி இருக்கும். இப்பதான் 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு பசி இருக்கு, பசிச்சுட்டே இருக்கு, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கேன்.
சாப்பிடாம நான் டயட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன மீறி நான் பசி இருக்கிறதுனால நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதிகமான பசி, அப்புறம் ஸ்வீட் மேல ஒரு கிரேவிங்ஸ், எப்பயுமே ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, இது எல்லாமே இன்சுலின் எதிர்ப்பு தன்மைக்கான அறிகுறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்க உடம்புல அதிகமான இன்சுலின் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் ஏற்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நைட்ல சரியான தூக்கம் வராதது, இன்சாம்னியா அப்படின்னு சொல்லுவோம். சோ என்னதான் டயர்டா இருக்குன்னு தூங்குனாலும் நைட்ல சரியானபடி தூக்கம் இல்ல, காலையில எழுந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பிரெயினுக்கும் சரிவர குளுக்கோஸ் அப்படிங்கிறது போகாததுனால நம்மளால ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியல, மறந்து போயிடுறோம். அடிக்கடி தலைவலி வர்றது, மயக்கம் வர்றது, லோ சுகர் ஆகுறது, அப்புறம் நாள் பூரா இப்படி சரியான தூக்கம் இல்ல, எப்ப பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு இரிட்டபிள் மூட்லயே நம்ம இருப்போம். ஒரு கோபம், எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இந்த அறிகுறிகளோட சேர்த்து பெண்களுக்கு பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதுவும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ இப்ப நம்ம உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா இருக்கிறதுனால என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கட்டாயம் உங்களோட உணவு முறைய மாத்தியே ஆகணும். சர்க்கரை, எல்லா விதமான சர்க்கரையை நிப்பாட்டிட்டு மாவுச்சத்து உணவுகளை நல்லாவே குறைச்சிட்டு இயற்கையான புரதம், இயற்கையான கொழுப்பு வகை உணவுகள் இதை சாப்பிடுற மாதிரி உங்களோட உணவு பழக்கங்களை கட்டாயம் மாத்திக்கணும். ப்ரீ ஃபேட் லாஸ் டயட் பிளான் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணாலும் நீங்க போய் பாருங்க. சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எனக்கு மத்த எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை நல்லாவே உங்களால குறைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருந்து ஈஸியா ஒரு 3 மாசத்துல உங்களால வெளியில வர முடியும். இதுக்காக நீங்க போய் ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட், இப்படி பல ட்ரீட்மெண்ட்னு நீங்க ஆயிரக்கணக்கில செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தடுத்தது ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் சக்கரை நோய், இப்படி எல்லா வியாதிகள்ல இருந்தும் தப்பிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.